என்னை அடிச்சிட்டாரு. அதனால அவர் கேஸ் எடுத்தாரு. 2 அடி அடிச்சாரு. பிரேம்குமார் என்றவர் வந்து பைக்கில் இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ப்ராட்வேலேருந்து வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அடையார் பிரிட்ஜ் பக்கத்தில் முன்னாடி போன கார் பிரேக் அடிச்சதுனால அந்த டூ வீலர் எடுத்துன்னு போயிட்டு காரில் மோதிட்டு இருக்காங்க. காரில் வந்தவங்களுக்கும் பிரேம்குமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பேசிகிட்டே இருக்கிற டைமில் அந்த வழியாக வந்த நடிகர் சூர்யா காரை நிறுத்திட்டு ஏதுன்னு விசாரிக்காமல் வந்து பிரேம்குமார் அந்த பையன் மேலே கன்னத்தில் அடித்து தாக்கியிருக்காரு. அங்கே இருந்த பப்ளிக்லாம் வந்து சார் அவங்க மேலே தப்பு இல்லை, கார் ஸ்பீடாக போயிருந்தது, அது பிரேக் அடிச்சு நிப்பாட்டாங்க, பசங்க எடுத்துன்னு வந்து விட்டுட்டாங்க, விபத்து நீங்கள் விசாரிக்காமல் வந்து அடிக்கிறீங்கன்னு சொன்னோன்னே அவங்களுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாமே சூர்யாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. போலீஸும் வந்து டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணி அந்த பசங்களை மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பைக்கை எடுத்துகிட்டு வந்து சூர்யா காரும் போயிடுச்சு, இடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த காரும் அந்த லேடி அமுச்சு விட்டாங்க. இந்த பசங்க வந்து ஒரு 2 ஹவர்ஸாக வந்து ஸ்டேஷனில் வச்சுட்டு எந்த ஒரு விசாரணையும் பண்ணாமல் இருந்தாங்க. தகவல் எங்களுக்கு வந்தது. இது தகவல் கிடைச்ச உடனே நாங்கள் வந்து சம்பவம் நடத்த இடத்த விசாரித்தோம். அந்த பூ கடை வச்சுக்கிறோம் எல்லாமே உண்மைன்னு சொன்னாங்க. சூர்யா வந்து இறங்கி அடிச்சுட்டு போயினே இருந்துட்டார் விசாரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அவர் மீது வந்து விசாரணை பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். காவல்துறையும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சூர்யா மேலே வந்து எந்த வித நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அது என்னன்னே தெரியல. இறங்கி அடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த பையனை வந்து தனியாகப்பட்ட முறையில் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போயிட்டு மிரட்டுறது, உள்ளே வச்சுட்டு 2 ஹவராக விசாரணை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஜீப்பில் கூட்டின்னு சுற்றிட்டு இருக்காரு. அந்த பையன் அதிலே பாதி பயம் அதிகமாகிடுச்சு அவனுக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியாமல். அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த சிஎஸ்ஆர் காப்பி இருக்குது நம்மகிட்ட. சார் என் பேர் பிரேம்குமார் சார். நான் மேட்சுக்காக பிராட்வேலேருந்து சென்ட் பேட்ரிஷன் காலேஜில் வந்து இந்த மேட்ச்சுக்கு அப்போ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எங்கள் வண்டியும் ஒரு முன்னாடி கார் இருந்தது, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார். அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து சின்னதான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், மேம் எனக்கு வந்து எந்த அடியும் படல, நான் பைக்கு மட்டும் அடிபட்டுச்சு, அது ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு சொன்னேன் சார். அவங்க 2 பேருக்கு எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை போயிட்டே இருந்தது சார். அவங்க காம்ப்ரமைஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அப்புறமா சூர்யா அந்த டைம் வரும்போது என்னை இறங்கி சவுல்லே 2 அடி அடிச்சார் சார். டப்பார்னு அடிச்சுட்டு என்னன்னே கேட்கல, அவர் மாட்டுன்னு வந்தார், 2 அடி அடித்தார். அடிச்சுட்டு அவர் மாட்டுன்னு என்ன பண்ணார், நான் சொன்னேன் சார் எதுக்கு சார் என் மேலே தப்பே இல்லையா, எதுக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அங்கே இருக்க லேடிஸ்லாம் வந்து கேட்டாங்க, எதுக்கு சார் அவனை போட்டு அடிச்சிங்க, அவன் மேலே தப்பே இல்லை, அந்த லேடி மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டார் சூர்யா கூட வந்தாங்க 2 பேர் வந்து முன்னாடி வந்து நிற்கவோ சூர்யா கடகன்னு கார் எடுத்துன்னு போயிட்டார் சார். இது உண்மை சார். உண்மையாகவே என்ன அடித்தார். எனக்கு இப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்குது சார், என்ன எதனா பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். ஒரு 1.5 ஹவராக நின்றுட்டு இருந்தேன், யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறமா வந்தாங்க அட்வொகேட்லாம் வந்துட்டு என் கூட இது பண்ணி அப்புறமா தான் சார் கம்ப்ளைண்ட்டே எடுத்தாங்களே. அப்புறமா எனக்கு பேசும்போதெல்லாம் ரொம்ப வலி, பெயின் அதிகமாக இருந்தது, ஹெட் பெயின் அதிகமாக வந்துச்சு சார். அவரோட அடியில் எனக்கு ஹெட் பெயின் வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து ப்ராப்ளம் இருக்குது, பிரெயின் ஃபீவர் இருக்குது. இப்போ தான் நார்மலாகிட்டு திரும்பி என்னை போட்டு அடிச்சது, எனக்கு ஹெட் பெயின் திரும்பி வந்தது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் சார், எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வாமிட்டு, நான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வாமிட் எடுத்துட்டேன். உள்ளே அங்கே போயிட்டு வாமிட் வருது சார், என்னால் முடியலன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுதான் சார் நடந்தது. சூர்யா தான் சார் என்னை அடித்தார். க்ளீனாக என் பக்கத்துலேயே நிற்கிறார் சார். அவர் என் பக்கத்துலேயே நின்று அடிக்கிறார் சார். அவங்க எல்லாருமே கேட்குறாங்க என்ன, சூர்யா எதுக்குப்பா உன்னை அடிச்சாரு. எனக்கு அசிங்கமாக இருக்குது சார். இப்போ என் பசங்க எல்லாருமே சொல்கிறானுங்க, என்னடா ஒரு அடிச்சுட்டு போயிட்டாரு உன்னை எல்லோரும் முன்னாடியும், உனக்கு இது இல்லையான்னு சொல்லிட்டு. நான் சாவுறதுக்கே இப்போ கூட சாவுறதுக்கு போயிட்டேன் சார். நான் கண்டிப்பாக எங்கள் வீட்லேயே கேட்டாங்க இது பொருளாக பண்ணாதான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னேன், உண்மையாகவே நான் இதை எடுக்கலைன்னா அப்போ என்ன நடிக்கிறவங்கன்னா அப்போ எங்களை அடிச்சுட்டு போயிடுவாங்க ஈஸியாக, அப்போ நாங்கள் சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார். எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுறா, அவங்க பணத்தை வச்சு இது பண்ணிட்டாங்கன்னா உன்னை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயமுத்துறாங்க சார். எனக்கு உண்மையாக பயமாக தான் இருக்குது, அவங்க எதனா பணத்தை வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து அவர் வந்தே ஆகணும் சார் சூர்யா. ஏன்னா அடிச்சிட்டாரு. எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். அவர் நடிகர் அந்த இதுலாம் இல்லை, எல்லாருமே எனக்கு ஒன்று தான் சார். என்னை அடிச்சிட்டாரு. அதனால் அவர் கேஸ் எடுக்கணும் சார் அவர் மேலே.